The next one, page number 143, the remaining part of microbes in the production of biogas. The last para. In a biogas plant, anaerobic digestion is carried out in an airtight cylindrical tank known as digester. இந்த உயிரிய வாயு நிலையத்தில் செரிப்புக்கலன் டைஜஸ்டர் செரிப்புக்கலன் என்று அழைக்கப்படும் காற்று புகாத உருளை வடிவ தொட்டியில் காற்றற்ற முறையில் செரித்தல் நடைபெறுகின்றது. இட் இஸ் மேட் ஆஃப் கான்கிரீட் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் ஆர் ஸ்டீல். இந்த தொட்டியானது கான்கிரீட், சிமெண்ட் அல்லது எஃகுவால் அமைக்கப்பட்டுள்ளது. Bio waste are collected and slurry of dung is feed into this digester. சேகரிக்கப்பட்ட உயிரிய கழிவுகள் மற்றும் சாணக்கூழ் ஆகியவை செரிப்பு கலனுள் செலுத்தப்படுகின்றன. பயோவேஸ்ட் கலெக்டட் அண்ட் ஸ்லரி கூல் ஆஃப் டக் சாணக்கூழ் இஸ் ஃபீட் இன்டு த டைஜஸ்டர். அந்த செரிப்பு கலனுக்குள் செலுத்தப்படுகின்றது. நல்லா பார்த்துக்குங்க. பயோவேஸ்ட் உயிரிய கழிவுகள் மற்றும் ஸ்லரி ஆஃப் டக் சாணக்கூழ் ரெண்டும் அந்த டைஜஸ்டருக்குள்ளே செலுத்தப்படுது. இட் ஹேஸ் எ சைடு ஓப்பனிங் இன்டு விச் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் டைஜெக்ஷன் ஆர் இன்கார்பரேட்டட் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. இதில் பக்கவாட்டு பகுதியில் காணப்படும் துளை வழியாக செரித்தலுக்கான கரிமப் பொருட்கள் உட்செலுத்தப்படுகின்றன. இட் ஹாஸ் எ சைடு ஓப்பனிங், பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் வழியாக இன்டு விச் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் டைஜெஷன் ஆர் இன்கார்பரேட் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. அந்த நுண்ணுயிரியல் செயல்பாட்டுக்காக அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் வழியாக அந்த வேஸ்ட் வந்து செலுத்தப்படுது. anaerobic digestion இஸ் accomplished இஸ் 3 stages. இந்த காற்றற்ற முறையில் செரித்தலானது 3 நிலைகளில் நடைபெறுகின்றன. இந்த தொட்டியில் காணப்படும் புறத்துளையுடன் இணைக்கப்பட்ட குழாயின் வழியாக உயிரிய வாயுவானது வெளியே அனுப்பப்படுகின்றது. The slurry is drained through another outlet and is used as fertilizer. Biogas is used for cooking and lighting. மற்றொரு புறத்துளையின் வழியாக வடிந்து வெளியேறும் சாணக்கரைசல், அந்த ஸ்லர்ரி அது வந்து இன்னொரு வெளியேறும் துளையின் வழியாக வெளியேறுது. மற்றொரு புறத்துளையின் வழியாக வடிந்து வெளியேறும் சாணக்கரைசல் உரமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒளியூட்டலுக்கும் சமைப்பதற்கும் உயிரிய வாயு பயன்படுத்தப்படுகின்றது. The biogas is used for cooking and lighting. The technology of biogas production was developed in India mainly due to the efforts of Indian Agricultural Research Institute IARI and Khadi and Village Industries Commissions KVIC. Khadi and Village Industries Commissions இது 2 மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதன் மூலமாகவும் கதர் கிராம தொழிற்சாலை ஆணையம் ஆகியவற்றின் முயற்சியால் இந்தியாவில் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் இதையும் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.